எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் நம்ம சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, என்னோடய டிஜிட்டல் பர்ச்சேஸ் வந்து முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நேற்றே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ லாங் வீடியோக்காக தான் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நான் என்ன நினச்சேன்னா, அங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்திருந்தேன். 50% ஆஃபரில் 1 கிராமுக்கு என்ன வாங்கலாம், 2 கிராமுக்கு என்ன வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கலெக்ஷன் வீடியோஸ் எடுத்திருந்தேன். சரி, அதை போட்டுட்டு அப்புறமா நம்ம பர்ச்சேஸ் வீடியோ போடுவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் நான் வந்து குட்டி குட்டியாக 2 ஷார்ட்ஸ் போடுறப்பே வந்து உங்களுடைய லாங் வீடியோக்காக தான் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ லாங் வீடியோ போட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் கலெக்ஷன் வீடியோவும் இருக்குது. ஏன்னா சாட்டர்டே சண்டேஸ்லாம் யாராவது போய் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்குங்க. காலையிலேருந்து அங்கே போர் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் வாய்ஸ் கொடுத்தேனாலுமே ஒரு இரைச்சல் சத்தம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சிக்கோங்க. ஸோ நான் ஜூலை 1 மார்னிங் 10 வீட்டை விட்டு வெளியேறிட்டேங்க. கிட்டத்தட்ட என்னோடய வீட்டிலேருந்து 8 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போனால் தான் பூந்தமல்லி பிரான்ச்சு போத்தி ஸ்வர்ணமஹால் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஹாஃப் டே வந்து பெர்மிஷன் போட்டு தான் என் கூட வந்திருந்தாங்க. ஏன்னா ரெடம்ஷனுக்கு வந்து என்னோடதில் ஒரு 2 கிராம்ஸும் ஹஸ்பண்டோடதுலேருந்து 1.5 கிராம்ஸும் சேர்ந்துருந்தது. ஸோ நானே வந்து 2யும் வந்து சேர்த்து வச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டப்ப, இல்லை கண்டிப்பாக அவங்களும் வரணும், அவங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை சொல்லணும். அப்போ நீங்கள் மட்டும் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து லெட்ரு வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம், நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு அவர் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நிறையா பேர் வந்து நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அங்கே போயிட்டு வந்ததில் பில்லிங்க்கு வந்து ரொம்ப டைம் எடுத்தது சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நானுமே வந்து சண்டேவே போயிருந்தேன் ஷாப்புக்கு. அப்போவே வந்து ஒரு கம்மல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் நான். பட் நேற்று போய் இந்த ரெடம்ஷன் ப்ராசஸே வந்து கொஞ்சம் லென்த்தியாக தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இது வந்து அதாவது அவங்க சொன்ன டேட்லேருந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போய் நான் ரெடம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. ஸோ இப்போ என்னென்ன ரெடம்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ நேற்று காலையில் நான் வந்து ஷாப்பை விசிட் பண்ணும் போதில் கிராம் ரேட் பார்த்திங்கன்னா 12,905. ஆனால் ஈவினிங்கே வந்து 13,040, இன்றைக்கி வந்து 13,180 அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஓகே, நமக்கு வந்து என்ன இருந்தாலும் நம்ம சேவ் பண்ண கிராம்ஸை தான் எடுக்க போகிறோம். இருந்தாலும் அந்த செய்கூலி சேதாரம்லாம் அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு தானே போடுறாங்க அவங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து அந்த மொபைல் நம்பருக்கு என்னுடைய இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்ப சொன்னாங்கங்க. அந்த டிஜிகோல்டு வந்து நம்ம சேவ் பண்ண இருக்கும் பார்த்திங்களா, இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பெனிஃபிட்டோடு சேர்த்தே வந்து 2 கிராம் 10 மில்லிகிராம்ஸ் கிட்ட சேவ் பண்ணி வச்சுருந்தேங்க. எப்போனாலும் காயின் தானே வாங்க போகிறோம், ஒரு 2 கிராம் அந்த லெவலில் சேர்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி பெனிஃபிட்டோடு சேர்த்தே. ஆக்சுவலாக நான் சேவ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சேவ் பண்ண அமௌண்ட்டுங்கிறது வந்து ஒரு 9,392ங்க. அதுக்கு எனக்கு வந்து சேவ்டு கிராம்னு பார்த்தீங்கன்னா 1.855. பெனிஃபிட் வெயிட் வந்து ஒரு 0.155, அதாவது ஒரு 150 மில்லிகிராம் 155 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆகிருந்தது. அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ வந்து ஒரு 19,400 அப்படின்னா, நான் போன அன்னைக்குள்ள மார்க்கெட் வேல்யூக்கு நான் சேர்த்து வச்ச கிராமுக்கு வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா 26,182. கிட்டத்தட்ட இதிலே வந்து 7,000 வந்து நமக்கு கோல்டு ரேட்லேயே ப்ராஃபிட் கிடச்சது தான் நமக்கு. ஸோ இதே மாதிரி ஹஸ்பண்டும் வந்து சேவ் பண்ணது வந்து டோட்டலாக 1.5335. ஸோ அவர் வந்து சேவ் பண்ண கிராம்ஸுங்கிறது 1.422, போனஸ் வந்து 0.111, அதாவது 111 மில்லிகிராம் வந்து போனஸாக கிடச்சிருந்தது. டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுங்கிறது வந்து ஒரு 15,871 அமௌண்ட்டு. ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது ஹஸ்பண்டுக்கு. நானே வாங்கி அவர் மொபைல் ஃபோனில் நானே ஒரு 2 பேமெண்ட்டு 3 பேமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு அப்படி தான் நான் போட்டு வச்சது. இல்லை ஒரு சில நேரம் ரேட்டு கூட போகுது அப்படின்னா கால் பண்ணி அவர் ஆஃபீஸில் இருக்கப்ப, இந்த மாதிரி 103 போட்டிங்கன்னா இவ்வளோ ஆட் ஆகும், இது மட்டும் போடுங்க, ஒரு 2 பேமெண்ட் போடுங்க, 3 பேமெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். அதையும் வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து போட்டுட்டு ரேட்டு கூடினதுக்கப்புறம் போட்டுட்டு என்கிட்ட வந்து வாங்கி கட்டிக்கிட்ட நாள்கள் தான் அதிகம்னு வச்சுக்கோங்க. சரி, இவரை சொல்கிறதுக்கு நம்மளே இன்னொரு அக்கௌண்ட் ஆரம்பித்து சேர்த்துடலாம் போலடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணி அந்த ப்ரொஃபைலையும் வந்து சென்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அனுப்புனதுக்கப்புறம் அவங்க அதை வெரிஃபை பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துடுறாங்கங்க. எடுத்து நமக்கு வந்து எவ்வளோ சேவ்டு கிராம்ஸு அந்த மாதிரிலாம் வந்து எழுதி அந்த பிரிண்ட் அவுட்டாகவே வந்துடுது. ஸோ இதை போய் நம்ம வந்து என்ன பொருள் பார்த்துருக்கோமோ அந்த இடத்துல கொடுக்குறப்ப அவங்க அதுக்கு தகுந்தாப்புல பில்லிங் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க நமக்கு. ஆக்சுவலாக இந்த நான் காமிச்சிருக்கிறதுல இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அதாவது நீங்கள் எந்த மொபைல்லேருந்து இதை சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை ஷேர் பண்ணுறப்ப தான்
இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு மெச்சூர்ட் ஆகி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, இல்லை ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பெனிஃபிட்டோட சேர்ந்து உங்களுக்கு கிராம்ஸ் ஆட் ஆகுதா, இல்லை வெறும் சேவ்டு பெனிஃபிட் மட்டுமா அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் அவுட்டாக வருது. இதில் என்ன ஆகுது அப்படின்னா 330 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா வாங்கிக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து 2 வேலையாக இருக்குது. அவங்களுக்கு வந்து 335 டேஸ் அந்த சிஸ்டத்தில் என்ன காமிக்குதோ, நமக்கு மெச்சூரிட்டி டேட்டுன்னு என்ன காமிக்குதோ அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் போகிறீங்க, அந்த டேட் அன்னைக்கோ இல்லை அதுக்கப்புறமா போகிறீங்கன்னா பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பெனிஃபிட்டோட ஆட் ஆகி வந்துடுது. இல்லை நமக்கு அந்த மெச்சூரிட்டி டேட்டுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து அந்த சிஸ்டத்தில் வந்து நம்மளுடைய டிஜிகோல்டை க்ளோஸ் பண்ணுறப்ப பெனிஃபிட் வெயிட் ஆட் ஆகாமல் தான் காமிக்குது. ஸோ அவங்க அப்போ மேனுவலாக நமக்கு அந்த பெனிஃபிட் வெயிட்டை ஆட் பண்ணி ஒரு கால்குலேஷன் போட்டு நம்மகிட்ட காமிச்சு ஓகேவா அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. பட் அதுக்கான பில் வந்து மெச்சூரிட்டி டேட் நமக்கு என்னைக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வரும் பில்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 3 தான் அவருக்கு மெச்சூரிட்டி ஆகுது. ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுத்தனால ஜூலை 3 வந்து எங்கள் 2 பேருக்குமே வந்து ஒரு ஓடிபி வந்து ஃபோன் பண்ணி கேட்போம். அதை மட்டும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பில் ஜென்ரேட் ஆயிரும். உங்கள் வாட்ஸ்அப்புக்கு நாங்கள் பிடிஎஃபாக பில்லை ஜென்ரேட் பண்ணி அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்கள் ஷாப் பக்கத்தில் எங்கேயாவது இங்கே வர்றீங்க அப்படின்னா டேரெக்டாக கூட வந்து நீங்கள் பில்லை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் டிஜிகோல்ட்லே இதே மாதிரி தான் ஆச்சு. பட் பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் கழித்து வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ கேட்டப்போ இல்லை நாங்கள் பிடிஎஃபாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கிறோம், அப்படி இல்லைன்னா கடைக்கே வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நான் இப்போ காயினாக தான் வாங்க போகிறேன் அப்படின்னா நான் என்னோடய மெச்சூரிட்டி டேட் என்றைக்கோ அதுக்கப்புறமே போய் கூட வாங்கியிருப்பேங்க. பட் நான் வந்து ஒரு பொருளாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும், அதுவும் ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம வந்து அந்த டே ஒன்னே நம்ம பார்த்து வச்ச பொருளை வந்து வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் போயிருந்தேன். பட் எனிவே இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறேன், நேற்று மார்னிங் போனதை இன்றைக்கி போயிருந்தா கூட கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 250 to 300 ருபீஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிராம்ஸ்லாம் போட்டு ஏதோ ஒரு பொருள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிராமுக்கே 300 ரூபா அப்படின்னா ஒரு நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 1 or 2 கிராம்ஸ் போட்டு எடுக்கிறோன்னா அதுக்கப்புறம் அதுக்கான வேஸ்டேஜு ஜிஎஸ்டி அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு ஒரு 1000 ருபீஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஆக்சுவலாக நான் வந்து சண்டே போயிருந்தப்பே இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டட்டு தான் பார்த்து வச்சுட்டு வந்திருந்தேன். இது 4மே வந்து அந்த 3 கிராம் 550 மில்லிகிராம் அதுக்குள்ளே வர்ற மாதிரி தான் இருந்தது 4 ஸ்டட்டுமே. ஸோ இப்போ இந்த 4 ஸ்டட்டில் வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்டட்டை தான் என்னால் வந்து ஒரு 2 டேஸ்க்கு ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு இதுவா அதுவான்னு டூயலாகவே இருந்தது. இந்த ஸ்டட் எடுக்கையா இல்லை அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டட் எடுக்கையா அப்படின்னு சொல்லி. பாப்பாவுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இந்த ஸ்டட்டோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிராம் 520 சம்திங் போட்டிருந்ததுங்க. பட் இந்த ஸ்டோன் வெயிட்லாம் மைனஸ் பண்ணது போக 3.280 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகே இந்த ஸ்டட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதை மட்டும் தான் ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ வெனஸ்டே நான் போனதும் எனக்கு அங்கே வந்து புவனா அப்படிங்கிற ஒரு சேல்ஸ் பர்சன் அந்த சிஸ்டர் தான் வந்து எனக்கு இதை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு ஸ்டட்டெல்லாம் ரொம்ப நேரம் காமிச்சது வந்து ஒரு பையன்தான். ஸோ அவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஏன்னா பில்லிங்கில் எல்லாத்துலேயுமே வந்து அன்றைக்கி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த சிஸ்டரும் அந்த பையனும் தான். எனக்கு அவங்க பேர் கூட நான் கடைசியில் கேட்கல. ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த தருணத்தில். ஏன்னா ஒரு கடைக்கு போகிறப்ப நமக்கு வந்து அந்த சேல்ஸ் பர்சன் வந்து கண்டிப்பாக நமக்கு எடுத்து காமிக்கிறதுலேயும் நமக்கு வந்து ஒரு நல்ல பொருள் அமையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. எனக்கு குரோம்பேட் பிரான்ச்சுக்கு போய் கொஞ்சம் மன உளைச்சலாம் ஆச்சு. பட் எனக்கு இங்கே வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாங்க பூந்தமல்லி பிரான்ச்சில். ஆக்சுவலாக நான் வந்து 2 ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ என்னென்ன பொருள் வாங்கியிருந்தேன், எப்படி பில் கால்குலேஷன் போட்டாங்க, என்ன கிஃப்ட் கிடச்சிது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ 1 by 1 பார்க்கலாங்க. இன்னும் நிறையா பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லான சேவிங் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் வருவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கா தேவைப்படுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நான் என்னென்ன பொருள் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஸ்டார்ட்டுக்கு வந்து இந்த டிஜிகோல்டை ரெடீம் பண்ணி எவ்வளோ வரும், நான் இன்னும் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அவங்க அந்த கால்குலேஷன் போட்டுட்ருக்க சமயத்தில் நான் வந்து 2nd ஃப்ளோரில் வந்து மெட்டி கலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, கோல்டு மெட்டி கலெக்ஷன் போத்தி ஸ்வர்ணமகாலில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் வரும் அந்த மாதிரிலாம் எனக்கு கேட்டு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கலெக்ஷன் பார்க்குறதுக்காக நான் வந்து 2nd ஃப்ளோர் போய் அங்கே பேக் செயின், அப்புறம் அந்த மெட்டி, அந்த கோல்ட்லேயே வந்து சடை குஞ்சலம், அப்புறம் கோல்டுலேயே வந்து அழகான குங்குமச்சிமிழ் இதெல்லாம் வந்து பார்த்துருந்தேன். நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே என்ன செஞ்சுட்டாங்கன்னா பில் வந்து கால்குலேஷன் போட்டு வச்சுட்டாங்கங்க. ஆக்சுவலாக இதோடைய எக்ஸாக்ட் வெயிட் வந்து 3.420. இதில் வந்து அந்த ஸ்டோன் வெயிட் எல்லாம் மைனஸ் பண்ணது போக 3.290, அதாவது இந்த ஸ்டோன் எல்லாமே சேர்த்து ஒரு 130 மில்லிகிராம் இருக்குதுன்னு சொல்லி மைனஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டோன் காஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு 390 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஆக்சுவல் வேஸ்டேஜ் வந்து 20.99. இப்போ ஆஃபரில் வந்து 9.99 அப்படின்னு வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்கங்க. ஸோ வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 4241 ரூபா வந்திருந்தது. இது போக ஸ்டோன் சார்ஜ்னு ஒரு 390 ரூபா. இது வந்து ஒரு 4 கிராமுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி உள்ள சொரை வந்து நல்லா பெருசாக இருக்குங்க. பட் இதில் வந்து ரொம்ப சொரை வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது. அந்த திருகுமே வந்து இன்னொரு 2 திருகு எக்ஸ்ட்ரா சேர்த்தே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வாங்கின பொருளில் 22K 916 ஹால்மார்க்கு எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி தான் வாங்கினேன். மெயினாக வந்து நீங்கள் பொருளை வாங்குறப்ப வெயிட் செக் பண்ணிக்கோங்க. அங்கே எப்போ பார்த்தாலுமே நம்ம வந்து வாங்குறது வந்து அந்த வெயிட் வந்து ஒரு மிஷினில் ஒரு மாதிரி, இன்னொரு மிஷினில் வேறு மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேஷன் இருக்க தான் செய்யுது. பட் நான் ஷாப்பில் வந்து இருக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு 5 to 10 மில்லிகிராம்ஸ் வந்து முன்ன பின்ன காமிக்க தான் செய்யுது. பட் நான் வீட்டில் வந்து பர்சனலாக செக் பண்ணி பார்த்தப்ப ஓகேவாக தான் இருந்ததுங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் ஸ்டட்டை பொறுத்த வரைக்கும் அந்த தண்டு பகுதியில் தான் வந்து ஹால்மார்க் சிம்பிள், அந்த HUID எல்லாமே வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் அந்த சொரையில் இருக்குமா இல்லை பேக் சைடில் இருக்குமா அப்படின்னு தேடாதீங்க. எப்பயுமே வந்து ஸ்டட்டு, இந்த மூக்குத்தி, இந்த செகண்ட் ஸ்டட்டு இதெல்லாம் வாங்குறீங்கன்னா இந்த தண்டு பகுதியில் தான் இருக்கும். பொதுவாக இந்த HUID ஹால்மார்க் சிம்பிள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2 கிராமுக்கு கம்மியாக உள்ள பொருட்களில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னா, எனக்கு வந்து டிஜிகோல்டில் 3.543 சேர்ந்துருந்தது. இந்த ஸ்டட்டில் வந்து வெயிட் வந்து அந்த ஸ்டோன்லாம் கழிச்சது போக 3.290. ஸோ இதை மைனஸ் பண்ணி இன்னும் 253 மில்லிகிராம் இருக்குது மீதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டெல்லாம் மல்டிப்ளை பண்ணி 3264 ரூபா அப்படின்னு அமௌண்ட்டாக எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்டட்டுக்கு வந்து 9.99% வேஸ்டேஜ்னு சொல்லி அதுக்கு ஒரு 4241 ரூபா அப்படின்னு போட்டுட்டாங்க. ஸோ எனக்கு அந்த 253 மில்லிகிராம் இருந்தது பார்த்திங்களா, அதுக்கு வந்து 3264 ரூபா நேற்று மார்க்கெட் ரேட் படி கால்குலேட் பண்ணி அதை வந்து இந்த 4241 ரூபாயிலேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு 977. அதுக்கு போக நான் அந்த ஸ்டோன் சார்ஜ் வந்து ஒரு 390 ரூபா அப்படின்னு போட்டு மொத்தமாக டோட்டலாக 1367 ப்ளஸ் இந்த 1367க்கு ஒரு 3% ஜிஎஸ்டி. அது போக நான் கட்டியிருந்த அமௌண்ட் வந்து ஒரு 35,000, அதுக்கு வந்து ஒரு 3% ஜிஎஸ்டின்னு போட்டு மொத்தம் 1099 ரூபா ஜிஎஸ்டி. ஸோ இன்னும் நான் வந்து 2465 வந்து இந்த கம்மலை வாங்க பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பில் கொடுத்துருந்தாங்க. நான் அப்போ தான் சொன்னேன், எனக்கு 253 மில்லிகிராம் மிச்சம் இருக்குன்னா நான் வந்து கோல்டாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் சேதாரத்தில் வந்து கழிக்க வேணாம், நான் வேஸ்டேஜ் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை நானே பே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேங்க. ஏன்னா அதை கோல்டாக வாங்குறப்ப நான் வந்து என்னுடைய ஆவரேஜ் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10,500 ரூபா தான் ஆவரேஜ் ரேட் வந்தது. ஸோ 10,500 ரூபா ரேட்டுக்கு எனக்கு 253 மில்லிகிராம் இருக்கிறதா நான் கோல்டாக வாங்கினா தான் எனக்கு பெனிஃபிட்டுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் வந்து அப்போ எனக்கு கொஞ்சம் நோஸ்பின் கலெக்ஷன் காமிங்க, நான் ஏதாவது நோஸ்பின் வந்து மில்லிகிராம்ஸில் ஏதாவது நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க 100 மில்லிகிராம் 250 மில்லிகிராம் காயின்ஸ் கூட அவைலபிளாக இருக்குன்னாங்க. பட் இப்போ வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்கிறனால இந்த நோஸ்பினுக்கெலாம் வந்து ஃபிக்ஸட் ரேட்டுன்னு போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேஸ்டேஜ் வந்து மோர் தேன் 24, 32லாம் வந்து இருக்குங்க நோஸ்பின்னுக்கு. ஏன்னா அது சின்ன பொருளுங்கிறனால வேஸ்டேஜ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இங்கே வந்து இதுக்கும் வந்து 20.99 வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து எனக்கு நோஸ்பின்னே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 100 மில்லிகிராம்லேருந்து நோஸ்பின் அவைலபிளாக இருந்தது. நான் நாளைக்கு வந்து கலெக்ஷன் வீடியோ போடுறேங்க, அதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நோஸ்பின்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 100 மில்லிகிராம்லேருந்தே போத்தீஸில் அவைலபிளாக இருந்தது. ஸோ இந்த நோஸ்பின் வந்து ஒரு மில்லிகிராமில் இருக்கிறனால இதுக்கு வந்து HUID ஹால்மார்க்கு அந்த இது இல்லை. பட் 916ன்னு மட்டும் அந்த பேக்கில் வந்து அந்த திருகாணியில் மட்டும் போட்டிருந்தது. மற்றபடிக்கு வேறு எங்கேயுமே எந்த இதுவுமே போடலை. ஸோ என்கிட்ட நோஸ் பின் வந்து ஸ்டோனில் தாங்க இருக்குது, அதுவும் டைமண்டில் இருக்குது, நார்மல் ஸ்டோனில் இருக்குது. பட் பிளெயினில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் நோஸ் பின் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ நான் இந்த நோஸ் பின் வந்து செலக்ட் பண்ணேங்க. 310 மில்லிகிராம் இருந்தது. ஸோ இந்த நோஸ் பின்னையும் இதையும் சேர்த்து இப்போ கால்குலேஷன் போட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு என்னோடய ஸ்டட்டு ப்ளஸ் நோஸ் பின் இது ரெண்டும் சேர்ந்து 3 கிராம் 602 மில்லிகிராம் இருந்தது. நான் டிஜிகோல்டில் சேர்த்து வச்சது 3.543. ஸோ மிச்சம் வந்து நான் ஒரு 59 மில்லிகிராமுக்கு பே பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஆக்சுவலாக அவங்களே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி அதை ஒரு வீடியோவாகவும் கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, டிஜிகோல்டில் நீங்கள் வந்து 3.543 கிராம்ஸ் வந்து சேர்த்து வச்சுருந்தீங்க. இப்போ உங்களுக்கு வந்து நோஸ் பின்னு இதுவும் சேர்த்து ஸ்டட்டும் சேர்த்து 3.602. ஸோ நீங்கள் ஒரு 59 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கீங்க. அந்த 59 மில்லிகிராமுக்கு நம்ம நேற்று மார்க்கெட் ரேட் படி போடுறப்ப உங்களுக்கு ஒரு 761 ருபீஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது நம்ம எடுத்த அந்த ஸ்டட்டுக்கான வேஸ்டேஜ். ஆக்சுவலாக இந்த ஸ்டட்டுக்கான வேஸ்டேஜ் வந்து 20 கிட்ட போட்டிருந்தாங்க. ஸோ இதில் பாதிங்கிறப்ப 9.99 10% வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு 10% வேஸ்டேஜ் வந்து 4242 ரூபா வந்திருந்தது. அடுத்து இந்த நோஸ் பின் வந்து 312 மில்லிகிராம் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு வந்து நேற்று ரேட்டு படி வேஸ்டேஜ் மட்டுமே 402 ரூபா வந்திருந்ததுங்க. அப்புறம் ஸ்டோன் காஸ்ட்டு, அந்த ஸ்டோன் வந்து 650 கேரட்டு, உங்களுக்கு வெயிட்டு கிடையாது, 650 கேரட்டு 600 மணிக்கு 390 போட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 5795 ரூபா நான் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஸ்டோன் காஸ்ட்டு சேர்த்து கொடுக்க வேண்டியது, எக்ஸ்ட்ரா கிராமுக்கு சேர்த்து. இது போக ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த 5795 ரூபா ப்ளஸ் நான் வந்து சிட்டில் பணம் கட்டியிருக்கேன் பாருங்கள், ஒரு 35,000 ரூபா, அதுக்கு மட்டும் சேர்த்து ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாக நான் வந்து 7027 ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்தது எனக்கு. ஸோ எனக்கு இன்னும் பில்லு கைக்கு வரலைங்க. பில் கைக்கு வந்தக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி பில் வந்து நமக்கு கால்குலேஷன் போட்டு காமிச்சிருக்காங்கங்கிறத கண்டிப்பாக ப்ரீஃபாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நான் நேற்று மார்னிங் போயிருந்தப்ப கூட்டம் வந்து அப்போ தான் வர ஆரம்பிச்சிருந்தது. ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு என்னுடைய டிஜிகோல்டு வந்து ரெடியூம் பண்ணி அந்த பில் கால்குலேஷன்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. நீங்கள் மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடி போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக பில் வந்து கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். அது மாதிரி நமக்கு பில் போட்டு வர்றதுக்கும் கால்குலேஷன் போடுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து 2 கிராம் சேர்த்துருந்தேன். ஒரு 19,000 கிட்ட சேர்த்துருந்ததுக்கு 1500 ஸ்லாட்டில் நீங்கள் ஒரு கிஃப்ட் எடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒரு 15,000 வந்து சேர்த்துருந்தார் 1.5 கிராமுக்கு. ஸோ அவருக்கு வந்து 1000 ருபீஸ் ஸ்லாட்டில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து சண்டே போயிருந்தப்பே வந்து கிஃப்ட்டை பார்த்து பசங்க வந்து இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து 2 கிஃப்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வாங்க நான் என்ன கிஃப்ட் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட. ஆக்சுவலாக நான் வந்து 1500 ஸ்லாட்டில் வந்து ஒரு டின்னர் செட்டு மாதிரி இருந்தது. ஒரு பிளேட்டு, ஒரு டம்ளரு, கிண்ணம், ஸ்பூனு அந்த மாதிரி. பட் என் பையன் சொல்லிட்டான், இல்லை எனக்கு நீங்கள் அந்த டின்னர் செட்டு பிளேட்லாம் வாங்க வேண்டாம், எனக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல அதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். ஸோ அதுவுமே நல்லா தாங்க இருந்தது. வாங்க இப்போ நான் என்ன கிஃப்ட் வாங்கியிருந்தேங்கிறதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். போன தடவை கொடுத்த பர்ஸ் வந்து நல்லா க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பட் இந்த தடவை எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் என்னோடய ஃப்ரெண்டு வந்து அந்நேரம் தான் கடைக்கு வந்து அவங்க செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த பர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, நான் போன வருஷம் கொடுத்த பர்ஸே இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். போன தடவை டிஜிகோல் வாங்கின பர்ஸே இன்னும் யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ போன வருஷமும் எனக்கு வந்து 1000 ருபீஸ் ஸ்லாட்டில் தான் விழுந்தது. லாஸ்ட் இயர் வந்து டிஜிகோல்டு வந்து 14,000 சேர்த்துருந்தேங்க. அதுக்கே 2 கிராம் சேர்த்துருந்தேன் 14,000க்கு. ஸோ அப்போயும் இதே ஹாட் பேக் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து வீடு கிரகப்பிரவேசம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து கிஃப்டாக அதை வந்து அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா நல்லா தாங்க இருந்தது, சூப்பராக தான் இருந்தது. பட் வீட்டில் ஆல்ரெடி ஹாட் பேக்லாம் வந்து 2, 3 இருக்கிறனால நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இப்போதைக்குலாம் அப்படிங்கிறனால அவங்களுக்கு அதை பேக் பண்ணி கிஃப்டாகவே கொடுத்துட்டேன் நான் அதை. ஸோ இந்த தடவை வாங்கியிருக்கிறத கண்டிப்பாக நான் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ எனக்கு இந்த கலர் தான் வந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து என்னோடய பையன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிருந்தான். அந்த டின்னர் செட்லாம் வேண்டாம், எனக்கு வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ வந்ததுமே இந்த லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து 2 பேருமே எனக்குனாங்க. நீங்கள் ஏன் இந்த கிஃப்ட் வாங்கினீங்க ஹாட் பேக்கு, அதுக்கு பதிலாக அந்த லஞ்ச் பேக்கே வந்து கேட்டு வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு என் பொண்ணு வேறு சொல்லிகிட்டு இருந்தா. அவங்க அப்பா வந்து சேர்த்ததுக்கு வந்து அதான் அவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னே. அவனே அவங்க அப்பாட்ட இன்னும் ஒரு 5000 சேர்த்து ஒரு 1/2 கிராம் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுருந்துருக்கலாம்ல, எனக்கும் இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து கிடச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்துக்கிட்டாங்க. ஸோ எவ்வளோ தான் இருந்தாலும் இந்த ஃப்ரீ கிஃப்ட் அப்படிங்கிறத பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப ஒரு மனசு வந்து ஒரு ஹாப்பி ஆகுதுங்க எல்லாருக்குமே. ஒரு டப்பா மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தது, மீதி 2ம் மீடியம் சைஸில் இருந்தது. ஓகே தான். உங்களுக்கு அழகாக ஒரு ஸ்பூன் வேறு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ லஞ்ச் பேக் வாங்கி இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் வாங்கி பேக் பண்ணுறது அப்படின்னாலுமே லஞ்ச் பேக்கே வந்து 100 ருபீஸ் கிட்ட வந்துடுது. நல்ல குவாலிட்டியாக தாங்க இருந்தது உங்களுக்கு. ஸோ யாராவது வந்து ஒரு 1500 ஸ்லாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த லஞ்ச் பேக் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னராக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க.
ஓவராலாக என்னோடய பர்ச்சேஸ் வந்து சூப்பராக ஆடி 500ல் ஆரம்பித்து உங்களோட ட்ராவல் பண்ணி ஒரு சூப்பரான ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். சூப்பரான கிஃப்ட்டும் கிடச்சிது, சூப்பரான டிஸ்கவுண்ட்டும் கிடச்சிருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக என்னோடய ஜுவல் பர்ச்சேஸை போத்தி ஸ்வர்ண மஹாலில் டிஜிகோல்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், உங்கள் டிஜிகோல்டில் வந்து நீங்கள் சிட் ஸ்கீம் வந்து அமௌண்ட் பேஸ்டு அதே மாதிரி வெயிட் பேஸ்டு ரெண்டுமே கால்குலேட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து உங்களுடைய மந்த்லி ஸ்கீமு அதே மாதிரி டிஜிகோல்ட்லேயும் வந்து அப் டு 3 டெசிமல் பிளேசஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கேன். கடைக்கு போகிற ஒவ்வொருத்தவங்களும் இதையே திரும்ப திரும்ப நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சிட் ஸ்கீம்லேயும் அந்த டிஜிகோல்ட்லேயும் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வர நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த என்னோடய போத்திஸ் டிஜிகோல் பர்ச்சேஸ் கால்குலேஷன் வீடியோ நான் வந்து போட்டுட்டேங்க. ஸோ இந்த ஸ்டட்டு பிடிச்சிருந்ததா, நோஸ்பின் பிடிச்சிருந்ததா, ஓவராலாக உங்களுக்கு வந்து இந்த பர்ச்சேஸ் வந்து நீங்கள் சேர்த்துறதுக்கு என்ன வாங்கினீங்க அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து இங்கே நான் பார்த்த கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சில திங்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போட்டு நாளைக்கு மார்னிங் வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து அந்த கலெக்ஷன் வீடியோ போட்டுறேங்க. உங்களோட டிஜிட்டல் பர்ச்சேஸை இன்னும் கம்மிங் டேஸ் 5ஆம் தேதி வரையும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்களும் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். ஹாப்பி சேவிங்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நிறைய ஆடி ஆஃபர்ஸ் வந்து நிறையா கடைகளில் போடுறாங்க. ஸோ எந்த கடையோட ஆஃபர் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தேடி தேடி உங்களுக்கு சொல்கிறதுக்கு நானும் ரெடியாக இருக்கேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். ஹாப்பி சேவிங்ஸ்.